சாமி இங்கே போகணுமா? இந்த மால் ஃபுல்லா எலக்ட்ரானிக் குட்ஸ் என்னடா வாங்க போறேன். ஆ எலக்ட்ரானிக் குட்ஸ். இந்த ராமி மால்குள்ள தான் வந்து விஎஃப்எஸ் ஆஃபீஸ் இருக்கு. வாழ்க்கையிலேயே முதல் முறையாக 8:30 அப்பாயின்மெண்ட்டுக்கு 7:45க்குலாம் வந்துட்டோம். இருந்துச்சுன்னா நிறைய டிராஃபிக் இருக்கும். மாலே இன்னும் ஓப்பன் ஆகலையா? ஓகே, நம்ம அவங்க கிட்ட 8:15க்கு இருக்க சொன்னாங்க. ஸோ அப்படியே பார்த்தா கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ராக்கு வந்துட்டோம். வாழ்க்கையிலே 7:45 முதல் முறையாக. ஆமா, ஸோ வந்தாச்சு. ஏதாச்சும் ஓகே, பேர் இதுக்கு தான் வெயிட் பண்றாங்க. ஸோ 8:30க்கு நல்ல 8:15க்குலாம் போகணும்ல. எல்லா கடையும் மூடி இருப்பா, நீ இவ்வளவு சீக்கிரம் தரமாட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 8:15க்கு மாடிக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே இங்க தான் வெயிட் பண்றாங்க. கும்பல், அங்க ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கதான் இருக்காங்க. ஐடியாவே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க, மியூனிக்ல இருந்து பிராங்க்ஃபர்ட் போகணும்னா டொமஸ்டிக் ஃபிளைட்டு அது கண்டிப்பா எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்வியூலாம் இல்லை, ஜஸ்ட் பயோமெட்ரிக்ஸ் கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். இது தேவையில்லாத ஆணி. ஐயா, எக்ஸாக்ட்லி, தேவையில்லாத ஆணி தான். பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்டி ஆக்சுவலி. அம்மா தான் சொல்கிறாங்க அப்படியே ஒரு வாக் போகலாம் வா அப்படின்றாங்க. ஆமாம், எல்லாமே எம்டியாக இருக்கு. ஆமாம், இதில் உட்காந்துக்கலாம். இடம் கடத்தி விட்டது. இது ஏதோ காஃபி ஷாப்பா, கேஃபே காஃபி ஷாப் போல இருக்கு. இப்போலாம் தான் அதை மூடிட்டாங்கல்ல. இன்னைக்கு நம்ம வந்து பயோமெட்ரிக்ஸ் கொடுக்குறோம். ஹோப்ஃபுல்லி டக்குன்னு வந்துட்டு என்னுடைய பாஸ்போர்ட் வந்துடும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எவ்வளோ டேஸ் மார்க்கு? 36 டேஸா? 36 டேஸ் தானே? இல்லை அதுக்கு இல்லை, பாஸ்போர்ட் வரதுக்காக கேட்டேன். 36 டேஸ் இருக்கு. ஸோ அது வரலன்னா தான் பெரிய லெவலில் இது ஆக்சுவலி கேன்சல் ஆகிட்டு அது வந்ததுக்கப்புறம் வேற ஒரு ஃப்ளைட் புக் பண்ணோம். ஸோ எல்லாமே நான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தில் தான் போகும். எதுவுமே வந்துட்டு நார்மலாக போகாது. ஒரு பீதியிலேயே ஓடும். கரெக்ட், ஒரு பீதியிலே தான் ஓடும். அந்த அம்மா அங்கேருந்து இறங்கி போயிட்டாங்க. ஸோ நாங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் ஆகாது. கேன்சல் ஆகிட்டு நம்ம இன்னொரு நாளைக்கு பாஸ்போர்ட் கிடைச்ச உடனே எந்த பணம் பயங்கரமாக வீணாகிடும். எந்த ஃப்ளைட்டில் சீப்பஸ்ட்டாக கிடைக்குதோ அதில் போனோம். ஸோ நாங்கள் எப்படி அப்ளை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேருந்து எங்களுக்கு வந்துட்டு ஓப்பனே ஆகலை இந்த விஎஃப்எஸ் சைட்டு. ஸோ நீங்கள் இந்தியாவில் இருந்தால் ஓப்பன் ஆகும். யூஎஸ்லேருந்து அப்ளை பண்ணோன்னா நம்ம யூஎஸில் இருக்க கான்சுலேட்டில் தான் வந்து இது பண்ணணும். ஸோ நாங்கள் கடைசி நான் பார்த்துருப்பீங்க வீடியோ போடும்போது எனக்கு வந்துட்டு 15 டேஸ் கூட இல்லை. அதுக்கு மினிமம் 30 டேஸாக இருக்கும். நமக்கு 8:30க்கு தான் 8:15க்கு தான் அங்கே இருக்க சொன்னாங்க. அதனால தான் அவங்க 8:15. ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் ஏஜென்சியை பிடிச்சோம். அவங்க வந்து இந்தியாவில் வந்து இருந்ததுனால அவங்க எங்களுக்கு இங்கே பாஸ்போர்ட் இது வாங்கி தந்தாங்க. அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரத்துக்கு மட்டும் 5,000. ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் 5,000 கட்டாச்சு. 5,900. அதுக்கப்புறம் 2,000 வந்து விஎஃப்எஸ்க்கு கட்டணும். இப்போ வந்துட்டு மொத்தம் வந்து 10,000 கையில் கொண்டு வந்தேன். நீ எவ்வளோ கட்டின? இல்லை, அவங்க கட்டினாங்க 1,000 சம்திங் ப்ளஸ் இப்போ இருக்க 10,100 சேர்த்து மொத்தம் 18,000 சம்திங். 19,000. ஆமாம், 19,000 இருந்தால் அது 5,900ங்க. விஎஃப்எஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுன்றது மட்டும் ஞாபகம் இல்லை. அது எல்லாமே சேர்த்து வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ அன்னைக்கு கொஞ்சம் தள்ளிக்கோமா ப்ளீஸ், கால் வலிக்குது. இதுதான் வந்துட்டு எங்களுடைய ப்ராசஸ். நாங்கள் இப்படி தான் பண்ணோம். அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்துக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் பே பண்ணோம். ஏன்னா யாருமே எங்களுக்கு கிடைக்கல. அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்தால் யூஸ்வலாக அவங்க வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரி எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க தான் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்க அந்த மாதிரி. ஸோ எங்கே வரணும், எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்றதுலாம். அதே மாதிரி கேஷும் கொண்டுட்டு வரலாமா, கார்டும் யூஸ் பண்ணலாமா, ஜிபேவும் யூஸ் பண்ணலாமா இந்த 10,000 பே பண்ணுறதுக்கு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் அநேகமாக நான் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் காமிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சிருச்சுங்க ஒரு வழியாக. இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:50 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், கிளம்பி போக வேண்டியதுதான்.
அஹ் என்னன்னா நம்ம வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சிருந்தோம்னா கடகடன்னு முடியும். ஆனா ரொம்ப ஸ்லோ தாங்க. நம்ம எத்தனை மணிக்கு நாங்க இங்க வந்தோம் உங்களுக்கு தெரியும்? 7:45. அப்போ நான் உள்ள போகும்போது கரெக்டா 8 o'clock உள்ள போனேன் இல்லம்மா. 8 o'clock உள்ள போனேன். ப்ரீமியம் ப்ராசஸ் இருக்கு. ப்ரீமியம் ப்ராசஸ்னா 1 hourல முடிச்சிரும்னாங்க. நான் கூட நினைச்சேன் அதுல ஒரு பெரிய கியூ இருக்கு தெரியுமா ப்ரீமியம் ப்ராசஸ். அதுவே டிரான்சிட் விசா தானே, இதுக்கு என்ன இவ்வளோ இல்ல அப்படிலாம் இல்ல. டிரான்சிட் விசாவா இருந்தாலும் வந்துட்டு விசா தானா, இது நார்மல் விசா மாதிரி தான். ஸோ முடிச்சுட்டு இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பேங்க் வேலை இருக்கு. ஸோ அதனால பேங்க் வேலை முடிச்சுட்டு தான் போகணும். ஆஸ் யூஷுவல் இது கேப் உடைய தான். கேப் வர்றாங்க வரல, அதுதான் ஒரே கன்ஃபியூஷன். சரி, நாங்களே வெளில வரோம். எஸ்பிஐக்கு வேலை இருந்ததுங்க போகலான்னு. பாத்தீங்கன்னா இந்த கார்காரர் வந்துட்டு அங்க போறேன் ஆக்சுவலி எதிர்க்கவே இருந்தது, எங்களால கிராஸ் பண்ண முடியல. அது பெரிய இது போட்டு வச்சிருந்தாங்க. நான் சொன்னேன் எதிர்க்கவே இருக்கு, அப்படியே யூட்டர்ன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. நம்ம கார்காரர் என்ன பண்ணாரு, யூட்டர்ன் எடுத்துட்டு வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாரு. அதனால இங்க ஒரு கோயில் இருந்தது, அந்த கோயிலும் மூடி இருக்குது. அது வாசல்ல இதுல வேற உட்காந்து கேட்டேன், அவருக்கு கனடாவா தமிழ் தெரியாதா, அதனால இங்க வந்து விட்டாராம். ஏங்க எங்களுக்கும் வழி தெரியலங்க. அதுக்காக எஸ்பிஐ பேங்க் நான் சொன்ன லொகேஷன் போட்டிருக்குன்னா நான் முதல்லயே அங்க சொன்னேன், ஆப்போசிட்லயே இருக்கு, நடக்க முடியாதுன்னு தான் சொல்றேன்ற. நீ பேசுனதே எனக்கு புரியலமான்ட்டாரு. ஆக்சுவலி நிறைய கேப்காரங்க எதானா சொல்லி நம்மள இதுதாமா பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நல்ல இதுவா இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன தெரியுமாங்க ஆச்சு, எவ்வளவு தெரியுமா ஆச்சு டோட்டலா? ஆக்சுவலா அப்புறம் விசா ப்ராசஸ் 10,100. ஃபர்ஸ்ட் நாங்க வந்துட்டு விஎஃப்எஸ்க்கு வந்து 2,000 சம்திங் பே பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு போனா ப்ரீமியம் இது அது கொரியர் சார்ஜ் இந்த சார்ஜ் அது இதுன்னு சொல்லிட்டு எப்படியோ வாங்கிட்டாங்க. ஸோ எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நானே இன்னும் கணக்கு போடல. 15,000 கிட்ட ஆயிருக்கும். பிளஸ் அந்த ஒரு 6,000 ஆயிருக்கும். ஆமா 13,000 சம்திங் அப்படின்னு சொன்னாங்க. பிளஸ் அன்னைக்கு நம்ம ஏற்கனவே வந்துட்டு 8,000 பே பண்ணோம். ஸோ டோட்டலி எவ்வளோ ஆச்சு, டோட்டலி வந்துட்டு எவ்வளோ ஆச்சு, 21,000 சம்திங் ஆயிடுச்சு டோட்டலா. சரி ஓகே, தட்ஸ் ஓகே, நல்லபடியா வந்துட்டா ஓகே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பயங்கர டூ மச் ஸ்லோ. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது நான் 6 ஜெர்மன் விசா கொடுக்க இஷ்யூ ஏரியா இருக்கு. ஆனா பீப்புள் வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க, ரெண்டு ரெண்டா உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. லைக் 8:30 அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சீக்கிரம் போயிட்டு எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு முன்னாடி ஏர்லியர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஆனா அங்க வேலைக்கு வந்ததே அப்ப வந்து ஒருத்தர் தான் இருந்தாங்க, ஒரே ஒரு பர்சன் தான் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேலைக்கே மத்தவங்க எல்லாம் வரது பாத்தீங்கன்னா 9 மணிக்கு 10 மணிக்கு பொறுமையா வராங்க. அப்ப எப்படி நமக்கு வந்துட்டு டக்கு டக்குன்னு வேலையாகும்? ஒரே ஒருத்தர் தான் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏதோ ஒண்ணு முடிஞ்சிச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா 7 to 15 days, ஆனா வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி 1 வீக்கு வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ 1 வீக் நம்ம வந்து கொரியர் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஆக்சுவலி எங்களுடைய இந்த வீடியோட கண்டினியூவேஷன் தான். அது பேர் என்னது, விசா ப்ராசஸிங்கோடைய வீடியோ கண்டினியூஷன் தான். ஸோ தெரில அதோட சேர்த்து போடுவேனா இல்லை தனியாக போடுவேனா, அதெல்லாம் கம்பைல்டாக போடுவேனான்னு எனக்கே தெரியல. ஏதோ ஒன்று விசாக்கு கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு இருக்கோம். பாப்பா எக்ஸ்பிரஸ் அவனியும் அதான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலி அந்த ஏரியால இருந்து. ஸோ ஏன்னா கேபுக்கு வெயிட் பண்ணி இதுவாகல. இருக்கிறதுலே பெரிய மால் எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னது வந்துட்டு கோ டு எக்ஸ்பிரஸ் அவென்யூ அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா நான் விஆர் மால் சொல்லும்போது கூட எக்ஸ்பிரஸ் அவென்யூ போயிட்டு வாப்பா அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் போ நீ போமா. ஸோ என்னது வேர்ல்ட் கப்க்கு? ஓ வேர்ல்ட் கப்க்கா? என்னதுமா எங்க இருக்கு? ஆமாடா லெகோ ஷாப் இருக்குடா. இவங்க லெகோலாம் தாண்டி வந்துட்டாங்க. இவங்க இங்க பாரு பிளான்ஸ் அழகா வச்சிருக்காங்க, தொட்டியா. ஓ ஓ அம்மா சொல்றாங்க இது பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் ஈஸியா வச்சிருப்பாங்களா? ஆமா நிஜம், ஓல்டு அம்மா அது லைக் ஓல்டு ஸ்டைலாம். இவனுங்க என்ன ஃபுட்பால் டிஷர்ட் ஏதோ பெருசா தேடிட்டு இருக்கானுங்க. எந்த ஸ்போர்ட்ஸும் பார்க்க மாட்டானுங்க. அப்பாக்கு வந்து அவர் இதுதான் கேட்டாரு, கிரிக்கெட் டிஷர்ட் தான் கேட்டாரு. 1,000 நம்ம Amazon.in ஆர்டர் பண்ணிப்போம். சரி எங்க போலாம்?
ஃபேப் இந்தியா, மெட்ரோ, லைஃப் ஸ்டைல், என்ன போலாம்? அப்புறம் இமேஜ், வேணாம் வேணாம் விடுமா. ஹோம் சென்டர், வேன் ஹியூசன், பியூமா, லீவைஸ், யுஎஸ் போலோ, நியூ பேலன்ஸ், ஹெச்என்எம்லாம் இங்க இருக்கு. சூப்பர். நாங்க வந்திருக்கோம் ஒரு வாட்டி நினைக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி வாங்கி வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்பதான் வரோம். எல்லா ஸ்டோரும் யுஎஸ் ஸ்டோரா தான் இருக்கு முக்காவாசி. அங்க பாரு சன்கிளாஸ் நட் இருக்கு, எல்லாம் இருக்கு பாரு, மேக் எல்லாமே பாரு. அணிக்குட்டிக்கு வந்துட்டு அதாவது எக்ஸ்பிரஸ் அவென்யூ இஏவா, ஓகே, இஏல வந்து படம் பார்க்கணுமா. நான் அதான் சொன்னேன், இல்லடா நம்ம சும்மா வந்துட்டு ஒரு சுத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த சைட்லாம் இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம். ஜம்ப் ஜம்ப். ஸோ நாங்க எல்லாருமே வந்துட்டு ஃபுட் கோர்ட் போயிட்டு அதனா சும்மா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம போன இதுலயே வந்து பயங்கர பசியில இருக்கோம். இது பார்த்துட்டே ஹங்கிரி ஆகுது. அதை பார்த்துட்டு ஹங்கிரி ஆகுது அன்னைக்கு. எப்படியோ நம்ம மாடிக்கு தான் ஃபுட் கோர்ட் போக போறோம், எதனா வாங்கலாம். பர்கர் கிங்லாம் இருக்கு. நான் இங்க வந்து பார்த்தேன் கேஎஃப்சி, பர்கர் கிங். இதாண்டா, அதுதாண்டா வந்துட்டு தியேட்டர். ஓ, பாஸ்கின் ராபின்ஸ் இருக்கு. அப்புறம் என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டா எதனா இருக்கான்னு பார்ப்போம். நாங்க வந்து கரெக்டா மண்டே வந்திருக்கோம். ஆனா எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு ஜாலியா மீன் அப்ப கூட பீப்புள் வந்திருக்காங்க. ஏன்னா வெயில் அதிகங்க. நீங்க ரெண்டும் வந்துட்டு உட்காந்து நல்லா விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க. இப்பதான் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த இது ஓப்பனா இருக்கா, அதனால பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சூப்பர். தியேட்டர்ல போய் கூட பார்க்கலாம். அம்மா வந்து பசிக்குது சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம், அம்மாக்கு பசிக்குது. ஸோ சூஷி கடை இருக்கு. நாங்கெல்லாம் பெரிய சூஷி ஃபேன்லாம் இல்லை. ஓ, ஆர்கேட் இருக்கு. அதான் நீங்க என்ன ஆர்கேட் இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்காரு ஃபன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. படமும் பார்க்கணுமா? சரி, படமும் கண்டிப்பா கூட்டிட்டு போலாம் தாங்க இருக்கான் ஒரு படமாவது. ஓ, ஆர்கேடாடா. கம்மல்லாம் வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. 150. ஏன்னா நான் வந்து பாண்டி பசார் ஷாப்பிங்ல இங்க வந்துட்ட மாதிரி இருக்கு. இங்க பாரு, நல்லாதான் இருக்குல்ல பாண்டி பசார் ஷோ. இருக்கிற ஷாப் எல்லாம் மொத்தமா இங்க வச்ச மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஆமா, இங்க எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆஃப்கோர்ஸ் காக்கடா, காக்கடா இருக்கு. நாங்க பாரிஸ்ல போய் நம்ம சாப்பிடணும்னு நினைச்சோம். காக்கடா இங்கேயே இருக்கு. சூப்பர். இதான் ஃபுட் கோர்ட் போல இருக்கு. நம்ம உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. காக்கடா இருக்கு, பர்கர் கிங் கூட இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அங்க பாருங்க ஃபுல்லா முக்கவாசி வெஜிடேரியனா தான் இருக்கும். நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து மற்ற ஏரியாவையும் போயிட்டு பார்க்கணுமா. பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு லைக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க சாப்பிடலான்னு முடிவு பண்ணலாம். பாரிஸ்ல காக்கடா கலா கட்டல, காலியா கிடக்குது. ஆமா, பாரிஸ்னா என்ன கல்லா கட்டுவாங்கல்ல, அம்மா சொல்றாங்க. பாரிஸ் மாதிரி இங்க இல்லையா, இங்க காலியா இருக்கா. இல்லம்மா, இன்னைக்கு வந்து மண்டேக்கு உனக்கு வந்துட்டு பீப்புள் இவ்வளவு வரதே பெரிய விஷயம். ஆக்சுவலி விஐபிஸ் தான் வருவாங்க வேலையில. அம்மா பாருங்களா, விஐபிஸ் தான் வருவாங்களா, வேலையில பட்டத்தறியும். ஆடா பாவி, எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல என்ன சொல்றாங்கன்னு. சரி, ஓகே, இந்த சைட் போலாம். ஃபுட் கோர்ட் வந்து அங்கதான் போல இருக்கே. டாக்கோ பெல் இருக்குடா. இல்ல இங்க என்னதான் இருக்குன்னு பாக்கணும் எனக்கு மெனுல. டாக்கோ பெல் இந்தியால என்ன மெனுன்றதையும் நம்ம பாக்கலாமா. கேஎஃப்சி இல்லைன்னா ஓகே, கேஎஃப்சி யூஸ்வலா சிக்கனுக்கு தான், கண்டிப்பா சிக்கன் தான் இருக்கும். டாக்கோ பெல்ல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து ரொம்ப கம்மி, வெறும் கெசரியா மட்டும்தான் இருக்கும். அதாவது சீஸ் ரோட்டி மாதிரி அந்த பரிட்டோ இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து சீஸை போட்டு கெசரியான்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைஸ் இருக்கும், அவ்வளவுதான். முக்காவாசி எல்லாமே வந்துட்டு ஊருடா இருடா எல்லாமே வந்துட்டு நான்வெஜ் தான். ஸோ இங்க பார்க்கலாம் நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இருக்காது இங்க, கண்டிப்பா வெஜிடேரியன் நிறைய இருக்கும். அங்க பன்னீர் அண்ட் மஷ்ரூம் டாக்கோஸ் சாப்பிட்டுருக்கீங்களா? பன்னீர் மஷ்ரூம் டாக்கோஸ். பரிட்டோலையும் பாரு வெஜ்ஜி பரிட்டோஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து பீஃபே கிடையாது முக்காவாசி எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா நீங்க எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. ஓ, ஓகே. பீட்சா அன்லிமிட்டடா. இட்ஸ் டைம் டு பார்ட்டி. அன்லிமிட்டட் பீட்சா ஃப்ரைடே.
கிறிஷ் அனிஷ்க்கு வந்து பன்னீர் டாக்கோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணும். ஸோ அதனால நாங்க வந்து பன்னீர் டாக்கோஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ எதுன்னு பார்க்கலாம். பன்னீர் டாக்கோஸ். ஓகே ஓகே. கிறிஷ் வந்துட்டு அந்த கிறிஸ்பி சலுப்பா டாக்கோஸ் அது வந்து ஆமா அதுல வந்துட்டு மெக்ஸ் பன்னீர்னு போட்டிருக்கு. அது எடுக்க போறானா. ஸோ என்ன நாங்க வந்து கொஞ்சம் லைக் சிம்பிளா ட்ரை பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் மீதி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் நாங்க வாங்கலான் இருக்கோம். நாங்க ரொம்ப நேரம் இந்த ஆளே வரல, ஆனாலும் நாங்க வேற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஃபுட் கோர்ட்டே சுத்தி வர ஒரே ஆளுங்க நாங்க தான். நாங்க வந்துட்டு பர்கர் கிங்கும் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப திரும்பி வந்துட்டு டாக்கோ பெல் போயிட்டோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்கடா ராம் பிரசாத் போனோமா, அந்த காக்கடால வந்துட்டு பன்னீர் ஐட்டம்ஸே இல்லை. எங்களுக்கு வந்து பன்னீர் ஐட்டம்ஸ் இல்லாம வேற எதுவுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதனால பன்னீர் ஐட்டம்ஸ் இல்லாதனால நாங்க வந்து இதுக்கு போனோம். அது பேர் என்னது, பர்கர் கிங் போனோம். பர்கர்ல கிங்ல வந்துட்டு இவங்க அனிஷ்க்கு வந்து பர்கர் வேணாம். அதனால சரி வேற மாக்கலான்னு போது கிறிஷோ நம்மளே கேஎஃப்சில ஃபுல்லா சிக்கன் தான் வேணாம். ஆமாக்கா நான் சிக்கன் தான். இங்க இருக்குமான்னு தெரியல, எல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. கேஎஃப்சில வேணா நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அதனால நாங்க திரும்ப வந்துட்டு டாக்கோ பெல்லுக்கே போகலாம்னு முடிவுக்கு வந்துட்டோம். அவன் எங்களை பார்த்தாங்கன்னா கேவலமா திட்டு போறாங்க. யாருக்குன்னா தோசை பீட்சா வேணுமாடா? அங்க இருக்குது. ஸோ கேஎஃப்சில பாத்தீங்கன்னா ஃப்ரைஸ் வெஜிடேரியன்லாம் இல்லவே இல்லைங்க, நான்வெஜ் தான். சரி வாங்க நம்ம போலாம். ஸோ நாங்க வந்து இதுலயே வாங்கி முடிச்சிட்டோம் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, இந்த ப்ரைஸ் எல்லாம் ஆக்சுவலி வரதில்லை. நம்ம அப்படி இப்படின்னு ஆர்டர் பண்ணோம்னா வந்துருது. இங்க பாருங்க 189 அப்புறம் 179 மொத்தம் சேர்த்து 355 வந்துருக்கு. 2 ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணோம். நான் இதை பார்த்து சரி இதுவே இவ்வளவுதான் விலை ஸ்டார்ட்ஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. அந்த விலைக்கும் இருக்கு, ஆனா அது வந்து நமக்கு இஷ்டப்பட்ட விலையா இருக்காது. டிராம்பலின் பார்க்கா, டிராம்பலின் பார்க்க இங்க பாரு, இங்க இன்னும் அதிகமான ஐட்டம்ஸ் இருக்குடா. ஆர்டர் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஃப்ரூட் பஞ்ச் கடை இருக்கு. அதுக்கப்புறம் வாவ் மோமோஸா, அதுக்கப்புறம் வேற ஏதாவது பபிள் டீ, போபா டீ, அதுக்கப்புறம் அரேபியன் ஹட், நாண்டோஸ்ல நாங்கள் எப்போ ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். டாமினோஸ் அந்த சைட் போனால் டாமினோஸ் போவோம். யா சரி, நம்ம எப்படியோ ஆர்டர் போட்டாச்சு. நம்ம எதுவுமே வாங்க போறதில்ல, ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். லெட்ஸ் பிளே. ஆமா டாமினோஸ் அங்க இருக்கு. நம்ம அந்த சைடு என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க ஏதோ பஞ்சாப் கிரில் இருக்கு. என்ன மெனு அது மட்டும் பார்க்கலான்னு. அட நம்ம இதை பார்த்துருந்தா முதல்ல இங்க வாங்கிருக்கலாம்னு நினைக்கிறேன். பஞ்சாப் கிரில்ல தட்ஸ் ஓகே. ஓ நான்வெஜ், ஓகே நான்வெஜ். இது வெஜிடேரியன் கம்மியாக தான் இருக்கு. இது ஏதோ வாஃபிள் ஷாப் அண்ட் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். ஃப்ரோசன் பாட்டிலா, மேபி நம்ம இதை வேணா ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மெட்ராஸ் மாப்பிளை. அதுக்கப்புறம் நம்ம அந்த பர்கர் கிங் வழியா போயிடும். சரி ஓகே, நம்ம இப்போ போயிட்டு நம்மளுடைய டாக்கோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சான்றதை மட்டும் போய் பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம போய் அதை வாங்கிட்டு வரலாம். 10 நிமிஷம் சொன்னாங்க, 10 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கே போய் இடம் தேடி உட்காரதுக்கே ஆயிடுச்சு. மேலே ஏதோ டிராம்பலின் பார்க்குன்னு இருக்கு, நம்ம போகல. சூப்பர், நம்மளுடைய டாக்கோ பெல் வந்துடுச்சு. இங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருந்தது. ஸோ வாஷ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு நம்ம போய் சாப்பிடலாம். நான் வந்து அணியை வந்து கூட்டிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட வைக்கணும். அவங்களாம் இங்கே தான் இருக்காங்க. யூஎஸ்ல நல்லா பெருசா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோ சாம்பிள் மாதிரி இருக்காடா பாவிகளா. நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து சலுப்பா எல்லாமே பன்னீர் தான் நாங்க பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியரி பால்கோனோ பரிட்டோன்னு சொல்லிட்டு இதுவும் பண்ணோம். இதுவும் வந்துட்டு பன்னீர். இந்த வால்கனோ இது வந்து பயங்கர காரம் கதான். இது வந்து ரெகுலரா நல்லதா இருக்கும். நானும் இது ட்ரை பண்ண, கொஞ்சம் காரமா தான் இருக்கு. அம்மாக்கே காரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருக்குங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா ரோட்டிக்குள்ள கிரேவி வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அதேதான். ஆனா நல்லாதான் இருக்கு. இந்தியன்ஸ் எல்லாருமே சாப்பிடலாம். எனக்கு இந்தியன் ஃபுட்டு தான் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப பாருங்க, அணி மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம். ஏன்னா அவர் வந்துட்டு இந்தியன் ஃபுட்டு தான் சாப்பிடுவாரு. அவருக்குலாம் பெர்ஃபெக்ட் இல்ல நீ? ஆமா இல்ல, அங்க கொஞ்சம் நல்லாவே இருக்காதுதான். கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாண்டாவும் இருக்கும். சாஸ் அள்ளி ஊத்தணும் ஸ்பைஸுக்கு. ஸோ
அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சும்மா சிம்பிளாக தான் சாப்பிட்டோம், ஏன்னா வீட்டுக்கு போய் தான் லஞ்ச் சாப்பிட போகிறோம். அப்படியே இங்கே சுற்றி பார்க்கலாம் தானே நம்ம வந்தோம். ஏன்னா தேனாம்பேட் வரைக்கும் வந்துட்டு நம்ம இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம்னா எப்படி அப்படின்றதுனால தான் வந்தோம். அங்கே ஏதோ நடக்குதுடா, அங்கே ஏதோ வந்து ஈவெண்ட் மாதிரி நடக்குது. அது என்னன்னு போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாமா? ஸோ அப்படியே சுற்றி சுற்றி இப்போ பொறுமையாக இறங்கலான்னு. ஷாப்பிங் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா இன்னைக்கு ஷாப்பிங் ஐடியா இல்லை. நீங்கள் உங்களை எல்லாருக்குமே தெரியும், நம்ம இதுக்காக தான் வந்தோம். ஸோ 1 மினிட்ல வந்து இந்த பாலை வந்து ஸ்ட்ரைக் பண்ணணுமா, லைக் எல்லா நம்பர்ஸையும் முடிக்கணுமா. அதே மாதிரி இப்போ 1ல பட்டு வேற நம்பர்ஸ்ல வின் தொட்டுச்சுன்னா அவன் டிஸ்குவாலிஃபைடா. இல்ல சென்டர்ல இருந்தா, நீமா சென்டர்ல இருந்தா, பால் சென்டர்ல வச்சுக்கோ கடகடன்னு சீக்கிரம். யூ ஹேவ் 1 மினிட் சொல்லி ஃபோர்ஸா நல்லா கிக் பண்ணு. கட் கிரேஷ், நீ போடா. சும்மா ஒரு ஃபன் தானே. கம் ஆன் கை, கோ. நீ வரலையா? நான் பண்றேன்டா, போங்கடா. I'll do it. The hard kick, but because it's like a hard kick, but it's like 1 மினிட்ல எல்லாம் முடிக்கிறது கஷ்டம் தான். பார்க்கலாம். ட்ரை இட் கிருஷ்ணா. ஓ பட்டிஷா, இது என்னது? நானும் பண்றேன். இந்தா கிருஷ், இந்த அணி அணி நானும் ட்ரை பண்றேன். ஓகே, பாப்போமா? ஏய் போடா, எல்லாம் பண்ணுவேன், சும்மா ஃபன்னுக்கு தானே. ஏன் டிஸ்குவாலிஃபை? ஓ 1க்கு அப்புறம் 2 தான் பண்ணுமா? அது எனக்கு இப்பதான் தெரியும். ஓ லைனா பண்ணனுமா? ஓகே. சோ இதுல எல்லாம் பிரைஸ் கிடையாது, அதுக்கு தான் பிரைஸ். இதெல்லாம் உங்களுக்கு 1 மினிட்ல கண்ட்ரோல் பண்ணி தருவோம். 1 மினிட்லயா? உங்களுக்கு 5 மினிட்ஸ் தர, 5 மினிட்ல பண்ணனும் பிரைஸ் தர. சரி ஓகே, ட்ரை பண்ணிடுவோமா गाइस? ஓகே. இந்த பக்கம் வந்து பாரு, பாத்து. இல்லடா. But you're so bad at this. I know, right? What are you doing? ஏய் எல்லாமே ஸ்டக் பண்ணி வச்சிருக்கேன்டா நம்ம. அவர் வந்து எனக்கு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்னு சொன்னாரு, அப்ப கூட நம்மளால முடிக்க முடியல. இது பயங்கர ஸ்லைடிங்னால கொஞ்சம் டஃபஸ்டா இருக்கு. ஸோ அவர் இப்போ நமக்கு வச்சு காமிக்கிறாங்க எப்படி வரும். சொல்லலாம், அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். ஸோ சும்மா வந்துட்டு வெஸ்ட் சைடா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நல்லா இருக்கு. இந்த வெதற்கான ஜீன்ஸ் போட முடியுது. 2000 ரூபாய் நல்லா தாங்க இருக்கு. இந்த பேண்ட் நல்லா இருக்கு ஆக்சுவலி. இந்த இது எவ்வளோ பார்ப்போமா? ப்ரைஸ் இது வந்து 1300 ருபீஸ் தான். இந்த இது நல்லா இருக்கு. இதுக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் டாப் மாதிரி போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லதா இருக்கு. இந்த இதுவும் நல்லா இருக்கு. இது என்ன ப்ரைஸ்? இது வந்து 2000 ருபீஸ். நல்லா இருக்கு. ஒரு ஃபுல் பீஸ் இது வர மாதிரி ப்ளஸ் கீழே வந்துட்டு ஒரு பேண்ட் போட்டுட்டோம்னா நல்லா தான் இருக்கும். என்னென்னா போட்டுக்கலாம். இருங்க, இன்னொன்று ஒன்று பார்த்துருக்கேன், அது இன்னுமே நல்லா இருக்கு. இங்கே வாங்கலாம். என்னுடைய கேமராமேன் கோட்டசி யார் தெரியுமா? கிருஷ்குட்டி தான். ஸோ இது பாருங்களேன், இது கூட நல்லா இருக்கும் ஆக்சுவலி. இது வந்துட்டு ஒரு லைட் ப்ரௌனு இந்த மாதிரி ஒரு டாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட்டோட பேர் பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி. ஷார்ட் டாப் தானே, ஸோ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. நல்லா தான் இருக்குல்லடா இது? எனக்கு நல்லா இருக்குமாடா? நீ கிறிஷ் நல்லா இருக்காடாண்ணே? நல்லா இருக்குண்ணா. எனக்கு நல்லா இருக்குமாடான்னு கேட்டேன், தெரிலையாம். உஷாராக தான் இருக்கான்டா, அம்மாவை பாராட்டக்கூடாதுன்னு. இங்கே பாருங்க, இது கூட நல்லா தான் இருக்கும். ஒரு மாதிரி கேஷுவலாக வெதருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி லைட் அண்ட் டார்க், சும்மா ஒரு ஃபன்னா ஒரு மாதிரி இதுவா நல்லா இருக்காடா இது? முட்டு மிரர்ல பாங்க. மிரர் வைக்கிறேன். ஓ மிரர் இருக்கா? ஓகே, நான் போட்டு வச்சு. நல்லா இருக்கா நிம்மா? எனக்கு சரி, ரொம்ப உள்ள போக தேவையில்ல. அம்மா வந்து ஆட்டோக்கு வெயிட்டிங், அதனால நம்ம மேலாக்க பார்க்கலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஆஃபீஸ் வேர் மாதிரி தான் இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷர்ட் அண்ட் தென் இது வந்து ஒரு பேண்ட். தெரியல இதெல்லாம் ஆஃபீஸ் இங்கே போடுவாங்களான்னா, அங்கெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கெலாம் அலவுடு. இது எப்படிமா இருக்குது? நல்லா தான் இருக்கா? அம்மா சிரிக்கிறாங்க, ரொம்ப லூஸாக இருக்குல்ல.
அதனால கேஷுவலாக ஆனால் வந்து கம்ஃபியாக இருக்கும். ஏய் இங்கே இது நல்லா இருக்குதே. அதானே வந்துட்டு ஷர்ட் மாடல் தான் நிறைய இப்போ வருது போல இருக்கு. இது நல்லா இருக்கும். இந்த காம்போ இது அம்மா கிட்ட கேட்போம். அம்மா எப்படியோ கலாய்ப்பாங்க. இது வந்து ஸ்கர்ட்டு டாப்பு. இதுமா இது நல்லா இருக்கு. நான் அப்ரூவ்டா. அம்மா அப்ரூவ்டா. நம்ம ஊர்ல அங்க வந்துட்டு காஸ்கோக்கு பாபி அப்ரூவ்டுன்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த மாதிரி அம்மா அப்ரூவ்டு. இந்த வெஸ்ட் சைடு நல்லா தான் இருக்கு. இங்க இருக்க வெஸ்ட் சைடு ரொம்ப நாளா இது. இங்க பாரு, நீ சுடிதார் போடுற மாதிரி இந்த மாதிரி லூஸா ஒரு ஷர்ட்டையும் இந்த மாதிரி பேண்ட்டையும் போட்டீங்கன்னா நீ செம மாடர்னா இருப்ப தெரியுமா? அவமாலாம் மாடர்ன் இல்ல. அம்மாலாம் மாடர்ன் இல்லையா? போட்டாங்கன்னா மாடர்ன்றதுல என்னது ட்ரெஸ்ல தான் இருக்கு. அம்மா வந்துட்டு கூட்டிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட போறேன். ஐயோ நீயா? கிறிஸ்து நீயா? அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. போட்டுட்டு வந்து சினிமா வர போறோம். எல்லாருமே உன்னை பார்க்கவே மாட்டாங்க. என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டான். நான் இதை போட்டுட்டு நானு கிருஷ்ணி 3 பேரும் இங்க பிவிஆர் சினிமாவுக்கு வர போறோம். வீட்லயே இருக்கலாம், பரவாயில்ல. என்னம்மா இப்படி சொல்லிட்டான்? டேய், ஊருக்கு போற வரைக்கும் இப்போதைக்கு நான் தான்டா உன் கேர்ள் ஃப்ரெண்டு. அப்படியாமா? அப்படிப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்டே வேணான்றான். ஏமா அவன் சொல்ல நீ சொல்லி கொடுக்குறியே. அவ்வளவுதான், லைட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, லைட்டா சாப்பிட்டாச்சு. இப்போதைக்கு நம்ம வீடு கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். பை பாய்.